Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது இன்ஸ்டன்ட் ராகி தோசை. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தோசை மாவு இல்லைங்கிற கவலையே வேண்டாம். டக்குன்னு இந்த தோசையை செய்திடலாம். அது கூட தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஜிஞ்சர் சட்னியும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் துருவின இஞ்சியும் 1 பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் ராகி ஆப்பம் ரெசிபி இருக்குது. அது கூட சூப்பரான கொரியாண்டர் லீஃப் சட்னியும் இருக்குது. அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான ராகி ஆப்பம், கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதே மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபி என்னென்னா நம்மளோட சேனலில் ராகி இடியாப்பம் ரெசிபியும் இருக்குது. அந்த ராகி இடியாப்பம் ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி இடியாப்பம் ரெசிபிக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இது ஸ்டஃப்டு ராகி இடியாப்பம், அதாவது ஸ்பைசி மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ண ராகி இடியாப்பம். ஸோ இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. அதே மாதிரி குட்டீஸ்களுக்கு கொடுக்குற டைம் ஸ்வீட் ஸ்டஃப்ட் ராகி இடியாப்பமும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தென் அதே மாதிரி ஹெல்த்தியான வீட் புட்டு, இதுவும் குட்டீஸுங்க விரும்பி சாப்பிட்றது மாதிரி இது கூட நட்ஸ் அண்ட் ஜாகரி எல்லாம் போட்டு செஞ்சது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி. அதே மாதிரி ஓட்ஸ் புட்டுவும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் ஓட்ஸ் புட்டு. அந்த ஓட்ஸ் புட்டும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சட்னி செய்ய போகிறோம் இந்த தோசைக்கு. அதுக்கு ஃபஸ்ட் பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 காஞ்ச மிளகா போதும். இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ வேணும்னா 1 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க.
இப்போ 1/4 கப் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் வதக்கின இஞ்சி எடுத்து ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் கூட சேர்த்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கருவேப்பிலையும் கடுகையும் சேர்த்து பொரித்து நம்மளோட சட்னியில் ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 15 நிமிஷம் வந்து நம்ம மாவை வந்து அப்படியே ஊற வச்சுருக்கோம். அதாவது அப்போ தான் இது வந்து நல்ல ஒரு பதமாக வரும். ஸோ இப்போ அதை எடுத்து தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சைடில் அப்படியே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரெஸ்ட் ஆஃப் த தோசைஸும் சுட்டு எடுத்துக்கோங்க. இது குயிக்காக நம்ம செஞ்சிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ரொம்ப ஈஸி ரெசிபி. மாவு அரைக்கணும்னு இல்லை, எதுவும் ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கணும்னு இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். சூப்பர் டெலிஷியஸான இன்ஸ்டண்ட்டான ராகி தோசையும் சட்னியும் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.